மன கசந்து எங்கன்னு வரும்? மனம் கசந்து, அந்த மன கசந்து அந்த கோசிஸ்டான பெண்ணால் கிட்ட ஜாஸ்தியா காட்டல, ஓரளவுக்கு காட்ட முடியும். கர்த்தருடைய சந்நிதியில காட்டுற விதமா காட்டல. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இடத்துல தன இதயத்தை மனக்கவலை யாருக்கிட்ட சொல்லி இருக்கலாம், இதெல்லாம் விரிதா, இத்தனை வருஷமா நான் சொல்லி சொல்லி ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியல, யார்கிட்ட இதை நான் சொல்லணும், அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். ஒரு நாள் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வரும். நம்மோட கண்ணீர் யார் இடத்துல காட்டணுமா அவங்கள இடத்துல காட்டினதா நமக்கே பலன் உண்டு. ஹல்லேலூயா. போகிற வழியிலோ வருகிற வழியிலோ நம்ம தேவையோ நம்ம பிரச்சனை சொன்னா நம்மளுக்கு தீர்மானம் வராது. மட்டும்தான் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் மறுபடியும் அவங்க எதிர்பார்க்கும் போது நம்ம முகம் கூட காட்ட மாட்டாங்க. அண்ணன் தன இதயத்துல பேசினாள். ஹல்லேலூயா. விண்ணப்பம் கூட மனிதருக்கு கேட்கிற மாதிரி பண்ணல, இதயத்துக்கு மட்டும்தான் பேசினான். ஏன்னா நம் தகப்பன் கிளிரங்கமா இருக்கிற தகப்பன் இல்ல, உள்ளத்திரீங்கள் அறிந்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் கண்ணீர் விட்டு விட்டு அதை பெற்று கொள்ளும் போது எப்படி இருக்கும்? அதை மறக்க முடியாது. அது மேல எவ்வளோ அடிச்சுனா கூட அதை மறத்துக்கோ. என் தேவன் எனக்காக இருக்கிறாருன்னு ஒரு வைராக்கியம் வரும். கண்ணீருக்கு அவ்வளோ அண்ணாலும் எங்கெங்கோ அலைச்சல் பட்டாங்க. ஒரு இடத்துல இல்லை, வருகிற ஆட்கள்கிட்ட போகிற ஆட்கள்கிட்ட கணவர்கிட்ட அவங்க ஊர்ல யார் யார் இருக்கிறாங்க எல்லார்கிட்ட அலைச்சல் பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவரோட கண்ணீருக்கு என்ன இருக்கு? கணக்குல வைக்கிறவர் ஒரு இருக்காரு. இல்லையா? அவங்களோட துருத்தி ஃபுல்ஃபில் ஆகாம யாருக்கும் ஆசீர்வாதம் வராதுங்க. நான் ஒரு நாள் கண்ணீர் விட்டுடுறேன், ஒரு அளவுக்கு தான் வரும். அவங்க திராணி தக்கா ஒரு துருத்தி வைப்பார். அந்த துருத்தி எப்பைத்தே ஃபுல் ஆகுதோ அப்போதான் அவரு தர வேண்டியது ஆசீர்வாதம் கொடுப்பார். ஹல்லேலூயா.